முடிச்சவிக்கு சீமானே, கள்ளத்தன சாமானே, சைமன் பேரத்தானே சீமானே, மாத்திக்கிட்ட சாமானே. சாமானுக்கு சீமானு பேர் வச்சது யாரு? அவனை காரித்து புது ஊரு. அந்த வண்டவாள சிரிக்கு அவ பெத்து வச்ச பொறிக்கு ஊரெல்லாம் நறுக்கி ஒரு கலிசடை பேர் வழியாக சீமாவுடைய அரசியல் தளம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். கேவலமான, பலத்தை விட கேவலமான ஒரு நாற்றமடித்த ஒரு கோமாளியாக தமிழக அரசியல் களத்தில் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக சீமானின் செயல் இருப்பதாக கருதுகிறேன். குளத்தூர் மணியும் செய்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்று தவறு. இந்த கலைநிறுத்த கோலையை கொண்டு போய் ஒரு அரை நொடியில ஒரு புகைப்படம் மட்டும் மேதாக பிரபாகர் எடுத்துக்கிட்டு எவ்வளவு கதையை வர்றான் பாருங்க. நடிகை விஜயலட்சுமி, டேய் இந்த பொறுக்கி மகனே, தேவ் மகனே, குச்சிக்காரி மகனே அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா குச்சிக்காரியா? உங்க அம்மா தேவ் மகனா? நீயே நித்யானந்த் இருக்கிற பிக்கர் எல்லாம் பாருப்பா. நம்மகிட்ட எப்படி பிக்கிறது? காளியம்மா மாதிரி பிசுறு புசுருமா இருக்குன்ற. காளியம்மா உண்மையிலேயே ஒரு மான மரியாதை சுயமரியாதை உள்ள குடும்பத்துல இருந்தா நீ தமிழச்சின்னு பேசுற, வெளியே செருப்பு வழக்கமா எடுத்துட்டு போய் அவனை அடிச்சிருக்கிறேன் நான் சீமான. திரும்ப பேசுறதுக்கு எங்க நாங்கெல்லாம் மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி மோலிமானே, தாயோலி, ஒக்காவலின்னு சொல்ல முடியும். ஆனா அவர் மேல நிறைய வழக்கு இருக்கு, கோச்சார வழக்கே இருக்கு. பிராக்டல் கேஸ்ல அவர் உள்ள போடணும். என்ன உள்ள போட்டா என்ன நடக்கும்? என்னை உள்ள வச்சு பாருன்னு சொல்றான். தமிழ் மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் சூழ்நிலையில சீமான் அவர்கள் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் பொது வெளிகளில் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறத நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு பொது மேடைகளில் அவர் பேசுறது நாகரிகமான செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப அருவருக்கத்தக்க செயல், அநாகரிகமான செயல். அரசியல் தமிழகம் கடந்த காலத்தில் கற்பித்த பண்பாட்டை, அரசியல் நாகரிகத்தை அசிங்கப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஒரு கலிசடை பேர் வழியாக சீமாவுடைய அரசியல் தளம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். பேரையர் அண்ணா அவர்கள் உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்று அமெரிக்காவுக்கு திரும்பிய நேரத்தில் சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அண்ணா அவர்களை பார்த்து அவர் உடல்நிலையை கேலி செய்ய வண்ணம் உவர் டேஸ் ஆர் நம்பர் என்று சொன்னார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இளைஞர்கள், கலைஞர், நாவலர், மதியழகன் போன்றவர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். அண்ணா அவர்கள் அமைதிப்படுத்தி விட்டு மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், நான் ஒவ்வொருடையும் நிதானமாக எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னவர் தான் அண்ணா. அப்பேற்பட்ட அரசியல் தலைவர்கள் இந்த இடத்துல இன்றைக்கு தனிப்பட்ட தாக்குதல்களை, தனிப்பட்ட தரக்குறைவாக வாயில் சொல்ல முடியாத அசிங்கமான, கேவலமான, பலத்தை விட கேவலமான ஒரு நாற்றமடித்த ஒரு கூவத்தில் பிறந்த ஒரு கோமாளியாக தமிழக அரசியல் களத்தில் சீமான் செயல்படுவதை நாகரிக அரசியல் விரும்புவோர், பண்பாடு அரசியலை விரும்புவோர், திராவிட கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக சீமானின் செயல் இருப்பதாக கருதுகிறேன். மிகவும் வேதனைப்படுகிறேன். சீமானை கண்டிக்கிறேன். ஐயா, தொடர்ந்து இவர் இது மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. அதற்கு பல்வேறு கண்டனங்களும் நிறைய விஷயங்களும் விமர்சனங்களும் எழுந்தாலும் கூட ஆனா அவர் அப்படி பேசுறதை நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. அதாவது அவர் ஒரு நாக்கு ஏமாறி, தன்னை பெரிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நான் ஒரு பெரிய ஆள், பொய்யாளன், பொய்யை உற்பத்தி செய்யக்கூடியவர், பிரபாகரனுடன் இருந்த மாதிரியான நாங்களெல்லாம் பிரபாகரனுடன் அரசியல் தளத்திலே அவருடைய களத்திலே இருந்தவர்கள். ஆனால் அரை நொடி புலவர் புலமை புத்தனும் குளத்தூர் மணியும் செய்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்று தவறு. இந்த கலைநிறுத்த கோலையை கொண்டு போய் ஒரு அரை நொடியில ஒரு புகைப்படம் மட்டும் மேதாக பிரபாகர் எடுத்துக்கிட்டு எவ்வளவு கதையை வர்றான் பாருங்க. மான்கறி சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டேன், பெருச்சாலி கறி சாப்பிட்டேன், பன்னிக்கறி சாப்பிட்டேன்ற மாதிரி
பொய் தான். அது மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு, கலைஞர் அவர்களை மறைந்த தலைவர், அது யாரா இருந்தாலும் மறைந்த தலைவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. அரசியலில் விமர்சனம் செய்யலாம், கலைஞருடைய அரசியல்ல தவறு செஞ்ச தவற கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனா பண்பாடற்ற முறையில் ஒரு தெருக்கூத்தாடி போன்று அவர் பாடல் பாடுகிறார். அந்த பாடலை கேட்டா இது அதிமுக எழுதின பாட்டு, அவங்க ஏற்கனவே பாடின பாட்டுன்றாரு. ஏற்கனவே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியிலிருந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இப்ப நான் அந்த பாட்டு நான் படிக்கல, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு படிக்குதுன்னு சொல்லி படிக்கிறேன். ஏத்துக்குருவாரா? அதிமுக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த பாடல் எழுதுது. நான் போட்டியா சொல்லல, நீங்க பாருங்க. முடிச்சவிக்கு சீமானே, கள்ளத்தன சாமானே, சைமனு பேரத்தானே சீமானே, மாத்திக்கிட்ட சாமானே. சாமானுக்கு சீமானு பேர் வச்சது யாரு? அவனை காரி துப்புது ஊரு. அந்த வண்டவாள சிரிக்கி அவ பெத்து வச்ச பொறுக்கி ஊரெல்லாம் நறுக்கி ஓடு முன்னே நிறுத்து மகன் காத்தினேடி சிரிக்கி. இப்படி ஒரு பாட்டு எழுதுறாங்க. இப்படி பாடினா சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? ஏட்டை கூட்டி பாட முடியாதா? பாட தெரியாதா? உங்க அம்மா செய்த என்ன தப்பு பண்ணாங்க? உங்க அம்மாவை வண்டவாள சிரிக்கின்னு சொல்றா, கண்டாள சிரிக்கின்னு சொல்றா. சீமானே சைமானே, உன் பேர் சீமான் கிடையாது, சைமன். சாமானேன்றா. இப்படி தரக்குறவா பேசுனா அரசியல் களம் சரியா இருக்குமா? கலைஞர் அவர்களை விமர்சனம் செய், யாரும் கேட்க மாட்டான். ஆனா அதிமுக எழுதுற பாட்டை படிக்கிறேன்னு சொன்னா இப்ப அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு பாட்டு வெளியிட்டு இந்த பாட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு. இதை ஏத்துக்குருவாரா? இது விமர்சனம் ஏத்துக்குருவாரா? விஜயலட்சுமி பேசுறாங்க, இவரால் பாதிக்கப்பட்டவர். நாங்களாம் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டதே இல்லை, அரசியல தனிப்பட்ட விஷயம் நினைச்சோம். இப்ப அந்த அம்மா நேத்து கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. உங்க அம்மாவை நான் அந்த வாயை சொல்ல விரும்பல, அந்த மகனே இந்த மகனே அப்படி அவங்க சொல்றாங்க. ஏத்துக்குருவாரா? இந்த நான் சொல்லல, விஜயலட்சுமி சொன்னாங்கன்னு சொன்னா ஒத்துக்குருவாரா? அதிமுக பாட்டை நான் படிச்சேன்னு சொல்றியே நடிகை விஜயலட்சுமி, டேய் இந்த பொறுக்கி மகனே குச்சிக்காரி மகனே அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா குச்சிக்காரியா? உங்க அம்மா நீயே? நான் சொல்லல, நடிகை விஜயலட்சுமி சொன்னாங்கன்னு சொன்னா ஒத்துக்குருவா? இது அரசியல் களத்துக்கு தேவையா? இது அரசியல் களத்துக்கு தேவையா? இன்றைய சூழல்ல மின்சார கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மின்சார கட்டணம் 2ஆம் முறை ஏற்றுக்காங்க, மக்களுக்கு பேசுங்க, கண்டிங்க. அதை தவிர்த்துட்டு கள்ளத்தனம்ன்ற வார்த்தை, அது என்ன வார்த்தை? அந்த கள்ளத்தனம் வார்த்தை நீங்க சகோதரியா இருக்கீங்க, நான் சொல்ல விரும்பல, கடுமையான ஒரு கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை யார் பயன்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆபாச பெருவழி, அசிங்க பெருவழி பயன்படுத்தலாமா? திரும்ப கேட்டா இது பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, நாகரிகம் எல்லாம் அவர் கட்சியை சேர்ந்த அவங்க நம்முடைய சகோதரி காளியம்மாள் அவரை நல்லா தண்ணி அடிச்சுட்டு குடிபோதையில, நம்ம கிட்ட இந்த பிசுறு இருக்குடா, இந்த பிசுறு உங்களால இப்படி பிக்கரா நம்ம கிட்ட சிக்கிரு கேட்பா. அவன் இந்த ஒரு சாமியார் இருப்பானே, அவன்கிட்ட எப்படி பிக்கரா இருக்கு? பேர் என்ன? அவரு நித்யானந்தா அவர்கள். நித்யானந்தா இருக்கிற பிக்கர் எல்லாம் பாருப்பா, நம்மகிட்ட எப்படி பிக்கிறது? காளியம்மா மாதிரி பிசுறு புசுருமா இருக்குன்ற. இது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கு பின்னாடி காளியம்மா உண்மையிலேயே ஒரு மான மரியாதை சுயமரியாதை உள்ள குடும்பத்துல இருந்தா நீ தமிழச்சின்னு பேசுற, வெளியே செருப்பு வழக்கமா எடுத்துட்டு போய் அவனை அடிச்சிருக்கிறேன். நான் சீமான அடிக்கல, அந்த அளவுக்கு ஒரு ரோசம் இல்லாம இருக்க. அதோட இருக்கானா இன்னும் ரோசத்தை சீன்றான். காளியம்மா ரோசத்தை சீண்டி பாக்குறான். உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல பால் நாய் ஓடுதான்னு காளியம்மாவை பாக்குறான் சீமான். என்ன சொல்றா? இது சமூக வலைதளத்துல வந்த உடனே சீமான் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் 2026 வெற்றி பெற போறாரு, அதை தடுக்கிறதுக்காக அதாவது எதிரிகள் தயார் பண்ண, துரோகிகள் தயார் பண்ண தப்பான ஆடியோ வீடியோன்னு சொன்னாங்க. ஆனா நேற்று சீமான் என்ன பேசுறாருன்னா, டேய்
நான் தாண்டா குடிப்பேன், குடிச்சுதாண்டா பேசுறேன். அவ வந்து அவன்ற புது நாகரிக மேடை இல்ல. நீங்க பாருங்க எப்படி ஒரு அவசரமான கலாச்சாரம். சகோதரி எங்க இருந்தாலும் விவேகானந்தர் வந்து சிகாகோ மாநாட்டில் பேசும்போது அனைவருமே ஆச்சரியப்பட்ட வார்த்தை மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர்ஸ். உலகத்துக்கே பெருமை சொன்னார். அந்த வார்த்தையை ஆங்கிலேயே கண்டுபிடிக்க முடியல. சகோதர சகோதரின்னு சொன்ன இந்த மண்ணுல இருந்து அவ காளியம்மா அவளை நான் மசுருண்டுவேன், அவளை நான் பிசுருண்டுவேன், அவளை நான் உசுருட, உங்களுக்கு என்னடா வேலைன்னு. எங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. பொது நாகரிகம் வெளியே வந்தா கணவன் மனைவி சண்டை கூட வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லை, தெருவுக்கு வந்துட்டா அது பிரச்சனையாகும். அப்ப எவ்வளவு பொது நாகரிகம் இல்லாத ஒரு அரசியலை, ஆபாச அரசியலை தமிழகத்துல அரங்கேற்ற பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவங்க நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புகாருக்கு போலீசார் விசாரணை கூப்பிடுறாங்க. விசாரணை கூப்பிட்டு இவரு மட்டும் போக முடியாதானே, நாம் தமிழர் கட்சியை பூரா திரட்டிட்டு, பெண்களுக்கு அணியும் திரட்டிட்டு போய் ஓமேல பாலியல் புகார், 15 ஆண்டுகளாக என்னை கற்பழித்து என் குடும்பத்தை சீரழித்து ஏன் பணம் நகை அனைத்தையும் கொள்ளையடித்த கொலைகாரன், கொள்ளைக்காரன், கற்பழித்த அயோக்கியன் சீமான் சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்தா நீ போய் புகார் வளசரவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீ போய் விசாரிக்க வேண்டியதான், போக வேண்டியதான், விசாரணைக்கு போக வேண்டியதான். கட்சிக்காரங்களை பூரா திரட்டிட்டு போய் எங்க ஐநா சபைக்கு போற மாதிரி, பெரிய போருக்கு போற மாதிரி கட்சிக்காரங்களை பூரா திரட்டிட்டு போனேன். திரட்டிட்டு போய் மனைவி அதுல வெக்கம் கட்டி, இதெல்லாம் குடும்பமா? இது ஒரு குடும்பமா? தமிழ் கலாச்சார குடும்பமா? தமிழன் பேசுறிய நாராயண பேர யோசிக்க வேண்டாமா? மனைவி கூட்டு ஒவ்வொருத்தங்க புகார் மேல கொடுத்துருக்காங்க. மனைவி கூட்டிட்டு போறா, அந்த மனைவி சொல்லுச்சா, பேட்டி கொடுக்குறான் பகிரங்கமா. அவங்க நெறியாளர்கள் தெரியும், பகிரங்கமா பேட்டியில சொல்றா. என்ன சொல்றா? 1000 பெண்கள் இருக்கும் போது இந்த மூஞ்சிதான் உனக்கு கிடைச்சா நீ மனைவி வருத்தப்படுறாங்க. இது ஒரு குடும்பமா? இது ஒரு கலாச்சாரமா? தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வந்தவனா, தமிழ் பண்பாட்டை பாதுகாக்க வந்தவனா, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை திராவிட இயக்கங்கள் பாதுகாத்து வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நீங்க இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவராக இருக்கட்டும், இப்ப இருக்கிற அரசியல் தலைவராக யாரு மேலேயாவது இப்படி ஒரு புகார் இருக்கா? இப்படி ஒரு புகார் வந்து இவ்வளவு கேவலமா ஒத்துக்கிட்டு என் மனைவியே சொல்றாங்க. 1000 பெண்கள் இருக்கும்போது இந்த மூச்சு உனக்கு பிடிச்சா என் மனைவியே கேட்கிறாங்கன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண்களை பூரா நீ பார்த்துக்க, நீ கற்பழிச்சுக்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கட்சியா? இது அங்கீகாரமா? ஒரு மனைவி வந்து யாருன்னா நீ வச்சுக்கன்னு சொல்லுமா? இது ஒரு மனைவியா? இது ஒரு மனைவி தேவையா? இது மனைவியா? இது யாரு? உனக்கு கூட்டி கொடுக்குற மாமாவா உன் மனைவி? இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம்ல? நாங்களா நாகரிகம் அண்ணாவின் அரசியலை பிடித்தவர்கள், மார்க்சுடைய அரசியலை பிடித்தவர்கள், ஏங்கல்ஸுடைய அரசியலை பிடித்தவர்கள், காந்தியுடைய சத்தியசோதனை படிச்சவங்க, பெரியாரின் சிந்தனையாளர்கள், அண்ணாவின் எழுத்துக்களை படித்து கட்சிக்கு வந்தவங்க. ஆனா நீ நாகரிகம் இல்லாம கலைஞரை பேசும்போது, கலைஞர் புரியும் போதெல்லாம், அவர் பேனா புரியும் போதெல்லாம் தமிழன் தலை நின்றிருக்கிறான். தமிழ் கலாச்சாரத்தை 94 வயது வரை பாதுகாக்க போராடியவர், ரத்தம் சிந்தியவர். அப்பேற்பட்ட தலைவரை அரசியல் களத்துல விமர்சனங்கள் பண்ணலாம். அதை தவிர்த்து விட்டு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினால் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தினர், எங்களை போன்ற கலைஞரின் பேச்சால், எழுத்தால், அவருடைய அரசியல் பயிற்சியால் அரசியல் களத்துக்கு வந்த லட்சம் கோடிக்கணக்கான தமிழர்கள் நேற்றைக்கு வேதனைப்பட்டிருக்கிறார். சீமாவுடைய அரசியல் 2026 முடிவுக்கு வர இருக்கிறது. காரணம் அநாகரிகத்தின் பேர்வழி, அசிங்கத்தின் பேர்வழி, ஆபாசத்தின் பேர்வழி. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு என் செல்போனை தொட்டு பாருங்க, பூரா உங்களதான் கோத்தாங்கம்மான்னு வச்சிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த அநாகரிகமான அரசியல் இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? திரும்ப உட்காந்துலாம் பேசுறதுக்கு எங்க நாங்கெல்லாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மோலிமானே தாயோலி ஒக்காவலிலாம் சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லுவோம், சொல்ல முடியும், சொல்லக்கூடாது இல்ல. நாங்க அரசியல் நாகரிகம் கருதுறோம். தொடர்ந்து சீமான் இப்படிப்பட்ட ஆபாச அர்ச்சனைகளை பண்ணினால் நாங்கள் அவருக்கு ஆபாசத்தை மொத்தமா கொண்டு வந்து அவர் மலையிலிருந்து தலையில வரைக்கும் கொட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது
அரசியல் நாகரிகம் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்க, ஆனா அப்பவும் கூட அவர் பேசினதை அவர் தப்புன்னு உணராம மேடையிலுமே பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி நான் காளியம்மாளை பிசுறுன்னு சொல்லுவேன், இல்ல என்ன வேணா சொல்லுவேன், அதை ஏன் நீ கேட்கறன்னு சொல்லிட்டு திருச்சி எஸ்பி அவர் அந்த வருண்குமார் போலீஸ் அவர்களை திட்டுற மாதிரியான விஷயங்களை பேசுறாரு. அப்ப கூட அவர் தப்பு செஞ்சதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஒழிஞ்சு அந்த ஆடியோ லீக்கான விஷயத்தை பத்தி தான் பேசுறாரே தவிர அது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மனிதன் தவறை ஒத்துக்கொண்டால்தான் அவன் திருந்தப்படுவான், திருந்துவான், சமுதாயத்தில் மதிக்கப்படுவான். ஆனால் நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இவர் பிறப்பின் மீது எனக்கு ஐயம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மனித ஜென்மங்கள் அல்ல, நடமாடுகின்ற மிருகங்கள். இப்படி ஒரு மனைவி இவருக்கு, நீ யார வேணாலும் நல்ல பொண்ணா பார்த்து நல்ல மூஞ்சியா பார்த்து வச்சுட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மனைவி. இப்படி ஒரு குடும்பம். ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, விஜயலட்சுமி நேற்று கூட பேட்டி கொடுக்குறாங்க. இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு படத்துல சொன்ன மாதிரி எச்சியக்காரி துப்புடா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. நான் தொடச்சுக்கிறேன் ஒருவர் நாஞ்சில் சம்பத். அது மாதிரி எச்சியக்காரி துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு பேசுற ஒரு மானங்கட்ட பேர் வழியாக களத்துல இருக்கிறாரு. நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல நீங்க பார்த்தா ஊர்ல பெரிய மனிதர்கள் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, பண்பாளர்கள் இருப்பாங்க, படிச்சவங்க இருப்பாங்க, நிலக்கலார் இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல அவனுக்கு எதுவுமே இருக்காது. உறவினர் இருக்க மாட்டாங்க, ஒரு குச்சி கூட இருக்காது அவனுக்கு அந்த ஊர்ல தங்குறதுக்கு. ஆனா ஊர் திருவிழா நடந்தா அவன் அவன் செய்யற அளப்புறையை பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவனை திரும்பி பார்ப்பாங்க. ஒரு கோமாளி பேர் கூத்தாடி பேர மாதிரி. அது மாதிரி இப்ப அரசியல் களத்துல சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சியில பார்த்தா ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கு. சீமானுடைய நகைச்சுவையா தான் எடுத்துக்கிற வேண்டிய இருக்கு. அவனை சீரியஸா நம்ம எடுத்துக்கிற முடியல. அரசியல் களத்துல கலைஞரை பத்தி பாட வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசு, ஒன்றிய அரசு 3 சட்டங்களை, நாட்டுக்கு அவசியமில்லாத சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அதற்கு பேசுங்க. ஒன்றிய அரசு வாயே திறக்கிறது இல்ல. அதிமுக ஆளுங்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருந்த போது கூட திமுக தான் திட்டுறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, கலைஞர் ஒரு சாதிய தலைவராக தமிழகத்தில் அடையாளம் காட்டப்படல, ஒரு திராவிட பேரினத்தின் தலைவராக, ஒரு தமிழகத்தின் தலைவராக கலைஞர் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு சாதி அடையாளம் அல்ல. ஆனா இவர் என்ன நினைக்கிறார், தான் ஒரு பெரிய சாதியில பிறந்திருக்கிற மாதிரி ஆகுமா, எனக்கு சாதி பின்னணி இருக்கு. அவர் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி நடத்தல. நீங்க நல்லா பாருங்க, அந்த கட்சிக்கு பேர் நாம் தமிழ். அந்த நாம் தமிழர் கட்சி நடத்தினவரு ஒரு சாதியக்காரர் சேர்ந்தவர் தான். ஒரு தலைவர் இறந்து போயிட்டாரு. அவர் பத்திரிகை தான் அவரை தூக்குது, அவருடைய தொலைக்காட்சி தான் தொடர்ந்து அவரை தூக்குது. இவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்ல. அந்த தொலைக்காட்சியில இவர் படம் இல்லாத நாள் கிடையாது. இவர் அந்த பத்திரிகை, அதே மாதிரி ஒரு பெரிய மணல் வியாபாரி சவுத்ல தென் மாவட்டத்தில் இருக்கிறாரு, அவர் பணம் கொடுக்குறாரு. அந்த பிரபல பத்திரிகை, தமிழ்நாடு ஒரு பிரபல தினசரி பத்திரிகை, தினசரி வேஸ்ட் ஆகக்கூடிய பேப்பர்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறாங்க மாதம். அந்த கோடிக்கணக்கான ரூபாயை அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஒரு சாதி தானே, சாதி பின்னணி தானே. நாங்களா இருக்க திராவிட பின்னணி, தமிழர் பின்னணி என்றால் நாங்க நியாயத்தை பேசுறோம். ஆனா பிரபாகரன் பேரை சொல்லி உலகம் முழுவதும் வசூல் பண்ணிட்டு பிரபாகரன் ஊருக்கு சம்மந்தமே இல்லை, துணி அளவு சம்மந்தம் இல்லை. நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேசிய இனம் என்ன? ஒரு நிலப்பரப்பில் அந்த நிலப்பரப்பு கடைசி வரை ஒரே பண்பாட்டை, ஒரே மொழியை, ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வாழக்கூடிய இடம் தான் ஒரு தேசிய இனம். அதான் வரையறுக்கப்படும். இவர் நான் தமிழ் தேசியத்துக்காக போராடுகிறேன் என்று சொன்னால் இவர் தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டும். இந்திய ஒன்றியத்தில் இருந்து கொண்டு மாநில சுயாட்சி தான் கேட்கணும். திமுக மாநில சுயாட்சி கேட்குது. பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார், அண்ணா தனித்தமிழ்நாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டார், கலைஞர் அந்த இயக்கத்தில் இருந்தார். ஆனால் சீமான் என்றைக்காவது தனித்தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்று சொன்னால் தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டும். தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு துணிவு இருக்கா, தெம்பு இருக்குமா, தைரியம் இருக்கா? பெரியார் கேட்டார், அண்ணா கேட்டார், கலைஞர் கேட்டார், மேதகு பிரபாகரன் தனியிலம் என்று கேட்டார். பிரபாகரன் தலைவன் சொல்றீங்க, தமிழ்நாடு கேள்வி பார்ப்போம். தனித்தமிழ்நாடு, தமிழ் தேசிய இடத்துக்கு விடுதலை அப்படின்னு சொன்னா, தமிழ் தேசிய விடுதலை என்று சொன்னால் இந்திய தேசியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சீமான் தயாரா? யார குழப்பறீங்க? தமிழ் தேசியம் அதானா? இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிய தயாரா?
சீமான் துப்பாக்கி இருந்த தயாரா? இந்திய ஒன்றியத்திலிருந்து தனித்தமிழ்நாடு வாங்க தயாரா? நீ துப்பாக்கி இருந்தா நாங்க தயார். முன்னாடி வர எழுந்துவியா? எங்க தலைவர் பெரியார் கேட்டார், அண்ணா கேட்டார், கலைஞர் கேட்டார், மேலே பிரபாகரன் கேட்டார். அண்ணா தனித்தமிழ்நாடு கொள்கையை கைவிடும் போது கூட சீன போர் இந்தியா மீது கொடுத்தது. அப்பொழுது அண்ணா விலைவாசி போராட்டத்திலே வேலூர் சிறையில் இருந்தார். அப்பொழுது தெளிவா சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். அதனால இப்போதைக்கு தற்சமயமாக தனித்தமிழ்நாடு கொள்கையை கைவிடுகிறோம். ஆனால் கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கு என்று சொன்னார். நாங்க இப்பயும் சொல்றோம், இந்திய ஒன்றியத்தில் இருக்க விரும்புகிறோம். ஆனால் இந்திய ஒன்றியத்தில் தொடர்ந்து இந்திதான் இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியாவில் இருக்க மாட்டோம். இந்துதான் இந்தியா என்று சொன்னால், இந்துஸ்தான் தான் இந்தியா என்று சொன்னால் அந்த இந்தியா எங்களுக்கு தேவையில்லை, தனித்தமிழ்நாடு கேட்போம் என்று சொல்லுகிறோம். சீமான் சொல்ல தயாரா? அவன் வசூல் கமிட்டி பிரபாகரன் பேரை சொல்லி பிரபாகரனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வசூல் பண்ற வேலை. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர் கலைஞரை விமர்சனம் தரக்குறவா பேசுறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு கேட்டா வன்முறையில போய் முடிய போகும். வன்முறையை நாங்கள் விரும்பவில்லை. கலைஞர் சொன்னால் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம், அகிம்சை தான் வெல்லும். ஆனால் சீமான் நடவடிக்கை எப்படி போகுதுன்னு கேட்டா வன்முறைக்கு வித்திரை நினைக்கிறார். தமிழகத்துல பழைய திமுக இல்ல, திருச்சியில வந்து பேசிட்டு போட்டாங்க. அமைச்சர் நேரெல்லாம் கலைஞருடைய அரசியல் தளத்தில் களத்தில் வளர்ந்தவர். மீசக்கார நேரு ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியல. திமுக பழைய திமுக திமுக வந்தாளுங்க பேசிட்டு இந்த மாதிரி பாடிட்டு பழைய திமுக இருந்தா வெளியே போயிருக்க முடியாது. சீமா கலைஞர் என் உயிரின் மேலான உடன்பிறப்புகளே முரசொலி எழுதினார். 94 வயதையும் தள்ளாத வயதில் நான் தழுதலுக்க அவருடைய குரல் என் உயிரின் மேலான உடன்பிறப்புகளேன்னு சொல்வார். அப்பேற்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை 94 வயது வரை என் உயிரின் மேலான உடன்பிறப்புகள் அழைத்தாரே, அந்த உடன்பிறப்புகள்லாம் என்ன தூங்குறீங்களா? அதை பேட்டினாலா கேட்கிறேன். நாங்கள் கலைஞரின் எழுத்தால், அவரின் உயிரோட்டமான எழுத்தால் வளர்ந்த காரணத்தால் என்னை போன்றவர்கள், சுமதி போன்றவர்கள், சிங்கராயர் போன்றவர்கள் கொதித்து எழுந்திருக்கிறோம். சீமானுக்கு நான் இந்த பேட்டியில் சொல்றேன், அறிவித்துட்டு பாடணும். அதாவது மின்சார கட்டணத்தை உயர்வை கண்டித்து பேட்டின்னு சொல்லிட்டு சந்து மொழியில் சிந்து மாறிட்டு போடக்கூடாது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது திமுக அவங்க தடுக்கிறாங்க, தடுக்கல, அது வேற. நாங்க கலைஞரின் எழுத்தால் வளர்ந்தவர்கள். நான் என்ன சொல்லிட்டு கேட்ட பேட்டியிலிருந்து சீமானுக்கு சவால், கலைஞரை பற்றி தரப்புறாக என்று பாடப்போகிறேன். மதுரையில், சென்னையில், திருச்சியில் எங்கேயாவது இடம் போட்டு தேதி இடம் தேதி அறிவிச்சுட்டு நீ பாடிட்டு போயிட்டா நாங்க அரசியல் பண்ண பாடி தப்பிச்சு. இது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பசுமன் பாண்டியன் சவால், திமுக சவால் அல்ல. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தங்களுடைய தந்தையாரை தரப்பா பேசிக்கிட்டாங்க, அதனால நடவடிக்கை எடுத்தாங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு தந்தையார் மட்டுமல்ல, தமிழகத்தை தலைநிமிர செய்தவர், தன்மான தமிழர்களை தலைநிமிர செய்தவர், 3/4 நூற்றாண்டு காலம் தமிழகத்தில் தமிழனை உயரச் செய்த தலைவர் கலைஞர். அவர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவரை தரக்குறவாக சீமான் போன்ற நாசகார சக்திகள், கழுத்தடைகள், சாக்கடைகள் பேசுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா அவர் மேல நிறைய வழக்கு இருக்கு, விபச்சார வழக்கே இருக்கு. பிராக்டல் கேஸ்ல அவர் உள்ள போடணும். என்ன உள்ள போட்டா என்ன நடக்கும்? என்னை உள்ள வச்சு பாருன்னு சொல்றான். நான் தமிழக முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்க பொய் வழக்கு போட வேணாம், பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க வேணாம். விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு என்ன ஆச்சு? ஒரு பெண் கொடுத்த வழக்கு என்ன ஆச்சு? 2011 இருந்து புரட்சித்துல அம்மா காலத்துல அந்த அம்மாவுடைய வழக்கு பெண்டிங்ல இருக்கு. நியாயத்துக்காக குரல் கேட்கிறார். அந்த வழக்கு எடுங்க, எடுத்து நியாய பிராக்டல் கேஸ்ல உள்ள போடுங்க. சவுகுசன் உள்ள கிடைக்காத மாதிரி இவங்க உள்ள போகட்டுமே. என்ன நடக்க போகுது? ஆனா பெரிய அரசியல் தலைவன் கிடையாது, அரசியல் தலைவனாக வரவும் முடியாது. அரசியல் ஒரு அனாதையாக தமிழக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நாசகார சக்தி தான், ஒரு சாக்கடை தான் சீமான். ஐயா, அவர் கலைஞர்களை மட்டும் இல்லாம
அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இது மாதிரி எல்லா தலைவர்களையுமே பேசுறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க, அவர் பேசுற எல்லாத்தையும் இல்ல அவர் பண்ற ஒரு சில விஷயங்களை வந்து நகைச்சுவையா தான் கடந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொது மேடைகள்ல அவர் பேசுற புரட்சி தலைவர் அம்மாவை, பேரறிஞர் அண்ணா அவர்களை, தந்தை பெரியார் அவர்களே பேசுறாங்க. மெரினா கடற்கரையில சுடுகாடா, திராவிட சுடுகாடுன்னு கேட்கிறான். நீ வர முடியுமா சுடுகாட்டு பக்கம்? அந்த பக்கம் வந்துட்டு போப்பா. கலைஞர் பேட்டா சிலைய உடப்போம் அப்படின்னு சொன்னார். நான் மேடையில ஏறி நேரடியாக சொன்னேன், ஓ மண்டைய உடப்பை வந்துட்டு போடான்னு சொன்னேன். ஓடி போயிட்டான். சுபவிய தூக்கி போட்டு எடுத்து வேண்டாம், நீ வீட்டு பக்கம் வந்து பாருங்க வரல. சும்மா ஃப்ராடு கம்பெனி இப்படி எல்லாம் பேசி பெரிய வீரமாவுடைய உடம்ப அசைச்சு கசிச்சு பேசி இளைஞர்களை ஏமாற்றி, இவன் ஒரு ஆண் விபச்சாரி தான். இளைஞர்களை ஏமாற்றி பண வசூல் பண்ணி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டம் போட்டு ஒரு கார்பரேட், சாதாரணமான பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன். நம்ம விஜயலட்சுமி சொன்ன மாதிரி 46 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா சொல்லியிருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் தானே உனக்கு பிச்சை போட்டேன்னு. பிச்சைக்கார பையன் இன்னைக்கு ஈழத்தமிழை சொல்லி வெந்த முன்னில் வேலு பாய்ச்சது போன்று ஈழத்தமிழத்துல பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் நாவை அடக்கிக் கொள். நாவை அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அடக்கி காட்டுவோம். அதான் திராவிடன். திராவிடனா யாருன்னு கேட்டுட்டே இருக்கான். திராவிடன் தமிழர் ரெண்டும் ஒண்ணுதான். தமிழர் ஒண்ணும் தனியா இல்ல, திராவிட ஒண்ணும் தமிழ் தனியா இல்ல. திராவிடன் யார் என்பதை சீமானுக்கு விரைவில் பாட புகட்டுவோம். ஐயா, அவர் மட்டும் இல்லாம இடும்பவனம் கார்த்தி அவர்களா இருக்கட்டும், இல்ல சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய ஆடியோ வந்து வெளியில வருது. நீங்களும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க. நிறைய அரசியல் தலைவர்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் இருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக சீமான் அவர்கள் என்ன மாதிரியான போக்குல இருக்காரு, என்ன மாதிரியான வித்தியாசங்களை நீங்க பாக்குறீங்க? என்ன சொல்ற, வியாபார நோக்கம், பிழைப்புவாதி, நாக்கு வியாபாரி, மனசாட்சி ஆடுவதற்கு எதையும் பேசுறான். இவனும் இந்த அண்ணாமலையில அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு முன்னாடிதான் இவங்க இந்த ஆடியோ கலாச்சாரம் வந்துச்சு. இந்த ஆடியோ கலாச்சாரம் எப்படி வருது கேட்டா, அண்ணாமலை இதே மாதிரிதான் கேசகுலா என்றவனை காலி பண்றதுக்கு இவனே ஆரம்பிச்சு விட்டு அந்த அண்ணாமலை, சூர்யா, டெய்சி இவங்க பேச்சுக்களை பூரா அநாகரிக பேச்சுக்களை வெளியிட்டு அரசியலில் இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது அண்ணாமலை. அண்ணாமலைக்கு தம்பிதான். நாங்க என்ன சொல்றோம், சீமான் வந்து பி டீம், பாரதிய ஜனதாவுடைய பி டீம். பாஜக வர்ணாசிரமம் நீடிக்கணும்னு சொல்கிறார்கள். வர்ணாசிரமம் சனாதனம்னா என்ன? 4 வருணம் ஜாதி நீடிக்கணும்னு சொல்கிறார்கள். சீமான் அதைத்தான் குடிப்பெருமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் கட்சியில இருப்பவன கார்த்திக் ஒருத்தருக்காரு. அவர் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டாரு. அவன் திருமணம் முடிக்கணும்னு சொல்றாரு. அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றான், ஓம் குடி வேற, அவங்க குடி வேற, இவன் குடி வேற, சீமான் குடி இது, இவன் தமிழ் குடியே இல்ல, திராவிட குடியும் கிடையாது, இவனுக்கு ஒழுக்கமான குடியும் இல்ல, ஒழுக்கமான வரலாறு இல்ல, குடும்ப வரலாறே இல்ல, ஒரு கல்ச்சட பேர்வழி. ஆனா இவன் வந்து இடுபவன கார்த்திக்கு சொல்றான், ஓம் குடி வேற, இந்த குடி வேற. அப்ப என்ன, பீட்டி ஜாதி பெருமை பேசுகிறான். ஜாதி பெருமை பேசும்போது பாஜகவுடைய பீட்டி. ஆகவே சீமாவுடைய போக்கு பாஜக ஏ என்று சொன்னால் இவன் பி. அதான் மக்கள் அடையாளம் கண்டு இவர்களை எந்த காலத்திலும் அரசியல் களத்துல இவங்க டெபாசிட் வாங்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக தமிழகத்தில் 2026 அடைய முடிவுடுவார். இவர் நடத்துற நாம் தமிழர் கட்சிக்கு 3 விழா உறுதி. அது என்ன மாற்றம்? ஆனா இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. 2026 இது எந்த மாதிரியான விளைவுகளை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தும் ஐயா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 இவர் அடையாளம் தெரியாமல் ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் வந்து 100 மார்க் வாங்குறான், அவன் முதலிடம். 75 மார்க் வாங்குறான், அவன் 2வது இடம். 1 மார்க் வாங்குறான், இடையில மார்க் எவனும் வாங்கல, அப்ப அவன் 3வது இடம். நான் 3வது இடம். நீ வந்து தமிழ்நாட்டில் எங்க டெபாசிட் வாங்கிக்க 2வது வர முடியுமா? அதனால 2026 இப்ப வாங்கின வாக்குகளை விட
ரொம்ப கேவலமான வாக்குகள், அதுவும் கலைஞரை பற்றி எல்லாம் தரக்குறைவாக இந்த விமர்சனங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அரசியலில் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தியாக சீமானை மக்கள் கருதுவார்கள். 2026 சீமான் அரசியல் முடிவுரை எழுதப்படும். ஐயா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய தானாக வெளியில் வரக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சீமான் அவர்களே வெளியேற்றக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய சஜஷன்ஸ் நாங்கள் சொன்னாலும் கூட அது சீமான் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, அவர் சொல்கிறது மட்டும்தான் அங்கே நடக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் கட்சி தானே சொல்றாரு. இப்ப அவங்க மனைவி குடும்ப கட்சி, திமுகவை குடும்ப கட்சின்றாரு. உதயநிதி வரணுமா, இன்ப நிதி வரணுமான்னு கேட்கிறார். இன்னைக்கு என்ன பேசுறாரு? அவங்க மனைவிக்கு பதவி கைவிடிக்கு. அடுத்து யாருக்கு? என் மகன் 2026 சட்டமன்றத்தில் போட்டிடுவான்னு அதை அவர் குடும்ப பிரைவேட் கம்பெனியா தானே வச்சுக்கிட்டாரு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அது ஒரு ஜனநாயக கட்சின்னு சொல்ல முடியாது. சீமான் கட்சி. உனக்கு அடுத்த 2வது தலைவர் யாரை உருவாக்கி இருக்க சொல்லு. ஒரு ஆள் உருவாக்கிட்டாரா? அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் காலத்துறை 2ஆம் கட்ட தலைவர் எவ்வளவு பேர் இருக்காங்க? இது மாதிரி ஒரு ஆளு. அதனால அது ஒரு கட்சியாவே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, சீமான் கைவெளி கம்பெனி. அவன் சாப்பிடுறதுக்கு, ஈசிஆர்ல வீடு கட்டுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, மயங்கள் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு, நாய் கூட வெளிநாட்டு நாய் தான். அந்த நாய்க்கு பிஸ்கட் கூட ஒரு வெளிநாட்டு பிஸ்கட் தான் போடுவார். ஒரு ஏழை மக்களுக்கு பாடுபடுற தலைவர். தமிழ்நாட்டில் எங்கேயாவது தங்குனாராக்கும் ஜிம்மு ஸ்டார் ஹோட்டல், அது ஏசி இருக்கணும். ஜிம்முக்கு போனாலே வேர்க்கணும். ஆனா ஏசியோட ஜிம்மு தான் அவர் எதிர்பார்ப்பார். அப்படி ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஆள். அதனால இது ஒரு கட்சியா நம்ம எடுத்துக்கிற முடியாது. எங்களை பொறுத்தவரை கட்சியாக நாங்க பார்க்கல. இவர் ஒரு தலைவனாக பார்க்க முடியாது. அனாமத்தியமான ஒரு பேர் வழி. இன்னைக்கு ஊடகங்கள் வெளிச்சத்துல சில ஜாதி ஊடகங்கள் அவரை தூக்குது. நம்ம ஜாதிக்கு ஒரு ஆள் வேணும்னு தூக்குறாங்க. அது அந்த ஜாதிக்கும் அசிங்கம், அவருக்கும் கேவலம். ஆனால் அந்த சாதி மக்களுக்காக போராடி வாதாடி வகுப்புரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னைக்கு நாங்க அவங்கள சகோதர சகோதரியா தான் பார்க்கிறோம். சீமான ஜாதிக்கு உண்மையா இருக்க மாட்டான். ஆனா அவர் ஒரு சாதி தலைவரா வரலான்னு பாக்குறாரு. நாம் தமிழர் பேர்ல ஒரு சாதி தலைவரா வரலான்னு பாக்குறாரு. சாதிக்கு உண்மையா இல்ல, சாதி தலைவரா வர முடியாது. அதனால அவர் ஒரு கலப்பட பெருவழி. அந்த கலப்பட பெருவழி தமிழக அரசியல் களத்தில் அனைவராலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி. சீமான் அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் போய்கிட்டே இருக்கு. 26ல் இவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை சீமானோடு விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்தா அது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டு பார்ப்போம். தேர்தல் வரட்டும். அத்தைக்கு மீசம் முளைச்சாதானே சித்தப்பான்னு சொல்ல முடியும். நடக்குதான்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி ஐயா. நன்றி.